பத்மஸ்ரீ விருது வழங்கியதில் ஆள்மாறாட்டம் நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஒரே பெயர் கொண்ட இரு நபர்களும் நேரில் ஆஜராக ஒடிசா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது பட்டியலில் ஒடிசாவைச் சேர்ந்த அந்தர்யாமி மிஸ்ரா என்பவரின் பெயர் இடம்பெற்றிருந்தது. இலக்கியம் மற்றும் கல்விக்கான பங்களிப்புக்காக அவருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விருதை எழுத்தாளர் அந்தர்யாமி மிஸ்ரா டெல்லி சென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் இருந்து பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்தர்யாமி மிஸ்ரா என்ற மருத்துவர் தமக்கான விருதை ஆள் மாறாட்டம் செய்து இன்னொருவர் பெற்றுள்ளதாக ஒடிசா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். புவனேஸ்வரில் வசிக்கும் அவர் ஒடியா மற்றும் பிற இந்திய மொழிகளில் 29 புத்தகங்களை எழுதியுள்ளதாகவும் இதன் காரணமாக பத்மஸ்ரீ விருது பட்டியலில் தமது பெயர் சேர்க்கப்பட்டதாகவும் மனுவில் கூறியிருந்தார். ஆள்மாறாட்டம் செய்து விருதை பெற்ற பத்திரிகையாளர் அந்தர்யாமி மிஸ்ரா எந்த ஒரு புத்தகத்தையும் எழுதவில்லை என்றும் மருத்துவர் அந்தர்யாமி மிஸ்ரா தெரிவித்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி திரு எஸ்.கே. பானிக்ரஹே விருதாளர்களின் விவரங்களை அரசு சரிபார்க்கும் நடவடிக்கை கடுமையானதாக இருந்தாலும் ஒரே மாதிரியான பெயர்கள் காரணமாக குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இது விருதுக்குரியவர்களை தேர்வு செய்யும் நடைமுறையின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் நீதிபதி கூறினார். இந்த விவகாரத்தில் இரு தரப்பினரும் அவரவர் எழுதிய புத்தகங்கள் உள்ளிட்ட ஆதாரங்களுடன் வரும் 24ஆம் தேதி ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். இதனிடையே விருதை பெற்ற அந்தர்யாமி இந்த வழக்கு பற்றி தமக்கு தெரியாது என்றும் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டது குறித்த அரசின் கடிதம் தமது வீட்டு முகவரிக்கு வந்ததாகவும் கூறினார். அதே நேரம் வழக்கு தொடர்ந்தவருக்கு உள்துறை அமைச்சகத்தில் இருந்து பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டதாக கூறி தொலைபேசி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதாக அவரது வழக்கறிஞர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.